வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா இந்தியன் நேவி சைடுல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எவ்ரி 40 நாளுக்கு ஒருக்கா ஒரு இந்தியன் நேவி ஷிப் ஆர் ஒரு சப்மரைன்ஸ் கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அட்மிரல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நமக்கு இந்தியன் நேவி சைட்லேருந்து ஒரு பிக் அப்டேட் கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான். நம்ம இந்தியன் நேவி எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு 40 நாளுக்கு ஒருக்கா ஒரு வார்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சப்மரைன்ஸ், இந்த ரெண்டுத்தில் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த இந்தியன் நேவியில். அதை சொன்னது யாருன்னா இந்தியன் சீஃப் அட்மிரல் வந்து தினேஷ் கே திருப்பதி. இவர் தான் சொல்லியிருக்காரு. தினேஷ் கே திருப்பதினு சொல்லவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, 40 நாள் ஒருக்கா நாங்கள் புதுசாக ஒரு ஷிப் இல்லைன்னா ஒரு சப்மரைன்ஸ் இந்தியன் நேவியில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ பார்த்துருக்கு இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட். நம்மளை விட சைனா வந்து அதிகமான ஷிப்பை பில்ட் பண்ணி நமக்கு போட்டி இல்லை, அவங்க யூஎஸ்கே போட்டியாக போயிட்டாங்க. நமக்கு வந்து சைனா டிஃபெண்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட வந்து குவான்டிட்டி வைஸ் அதிகமான வார்ஷிப் இருக்கணும், சப்மரைன்ஸ் இருக்கணும். அந்த வகையில் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு செம ஜாக்பாட் மாதிரி தான். நீங்களே நினைச்சு பாருங்க, 40 நாளுக்கு ஒருக்கா, அப்போ ஒரு 40 நாள் வரைக்கும் ஒரு ஷிப் லான்ச் ஆகிட்டு இருக்குன்னா 2035 நமக்கு சரி சமமாக ஒரு 200 போர்க்கப்பல் வந்துடும். அப்போ போர்க்கப்பல்லாம் வந்துட்டுனா நம்ம இந்தியா வந்து ஒரு ப்ளூ வாட்டர் நேவி, நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ளூ வாட்டர் நேவின்னு ஒன்று இருக்குது, க்ரீன் வாட்டர் நேவின்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியா வந்து ஒரு ப்ளூ வாட்டர் நேவி, இன்டர்நேஷனல் லெவலில் நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல்லான நேவி தான் நம்மகிட்ட இருக்குது. இப்படி நம்ம ஷிப்பை ஆட் பண்ண நம்ம குவான்டிட்டி அதிக வயசாக இருக்குன்னு அதில் அதிகமாக நமக்கு ஒரு பவர் இருக்கும். நம்ம வந்து யாரையும் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட வந்து குவான்டிட்டி குறைவாக இருந்தால் மட்டும் தான் பிரச்சனை. இப்போ நம்மக்கிட்ட குவான்டிட்டி அதிகமாக இருந்துட்டுனா நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்மளுடைய பவர் எவ்வளோத்துக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் கட்டிக்கிட்டு இருக்க முக்கியமான வார்ஷிப்ஸ் என்னதுன்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, அது ஒரு ஃப்ரிகேட் வகையை சேர்ந்தது. அது மட்டும் இல்லை வாகஸ்ரீ, அது வந்து ஒரு ஸ்கார்பியோன் கிளாஸ் சம்மரின். ஓகேவா, நான் வந்து பேரை வந்து தப்பாக சொல்லியிருந்தேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. வாகஷியர், ஓகேவா, அது வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்துடுங்க, ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு ஷிப்பை நம்ம உருவாக்கணும். அது வந்து நம்ம ஓன் மேடு, அதாவது கொச்சியில் உருவாக்கணும், மேக்ஸான் டாக் ஷிப் லிமிடெட், ஓகேவா, அந்த கம்பெனி மூலமாக நம்ம வந்து இந்தியாவில் இண்டிஜினஸாக மேக் பண்ண ஷிப். அப்போ பார்த்துடுங்க இந்தியன் நேவியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்தியன் நேவியில் வந்து ஒரு சில பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வேற கண்ட்ரில வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் மேக்ஸிமம் 70 to 80% வந்து நம்ம ஓனாக தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்துடுங்க, இப்போ நேவி வைஸ் நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸும் நேவியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நேவி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இண்டிஜீனியஸாக மேக் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துமே எந்த நாடுகிட்டையும் வந்து கை கட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த நாடும் தரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து 80% நம்ம இந்தியாவிலே மேக் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ என்ன ரீசன் கண்டு இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ கப்பல் நமக்கு தேவைப்படுதுன்ட்டு. அதுவும் ஒரு கப்பல் கட்டி நிறைய லேட் ஆகும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு கப்பல் கட்டினா ஈஸியாக முடியாது. 40 நாள் ஒருக்கா ஒரு ஷிப் எப்படி மேக் பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி தான் கட்டுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிசைன்ஸ் இருக்குது, 3D இருக்குது, 4D இருக்குது, நிறைய வந்துட்டு. அதனால வந்து அவங்களால முடியும். இப்போ ஏஐ இருக்குது, அப்படிப்பட்ட நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ரொபாட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி தான் ஒரு ஷிப் உருவாக்கணும் ரொம்ப வருஷங்கள் ஆகும். பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாம் டெக்னாலஜி வைஸ் நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைனாவே எடுத்துக்கலாம். சைனாவை பார்த்துடுங்க, அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஷிப் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ பார்த்துருங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதேபடி தான் இந்தியா அவங்களை டிஃபெண்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். நமக்கு வந்து குளோபல் வைஸ் இன்டர்நேஷனல் வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய டொமினன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய நெய்பர்ஸான சைனா மற்றும் பாகிஸ்தான் இவங்களை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம சைனாவை மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். பாகிஸ்தான் வந்து ஒரு நாடே கிடையாது, அது வந்து வேற, அதை நான் சொல்ல அவசியமே கிடையாது. பட் நமக்கு மெயின் எதிரி யாருன்னா சைனா மட்டும்தான். சைனாவை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நேவல் பேசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா மும்பையில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, விசாகப்பட்டினம்ல இருக்குது, அந்தமான் நிக்கோபார் எல்லாத்துலையும் ஆக்டிவாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி ஓஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட. பாய் கைஸ்.